இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரே சந்தோஷமான விஷயங்கள் தான் மாற்றி மாற்றி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும்போதே நேற்றைய ப்ரோமோ நினச்சா ஐயோ ஒரு பெரிய சோகம் வேறு காத்துக்கிட்டு இருக்கே, ஒரு பெரிய அதிர்ச்சி வேறு காத்துக்கிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க காவேரி வந்துட்டு எல்லாத்தையும் உங்களுடைய கனவு வீடு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படிங்க இருக்க எம்ப்ளாயிஸ்ட்டு கேட்குறாங்க. நீங்களாம் புக் பண்ணிட்டீங்களா? இல்லை பட்ஜெட் ப்ராப்ளம், நாங்களாம் நம்ம அப்பார்ட்மெண்ட்லாம் புக் பண்ணல அப்படிங்கிறாங்க. உங்களுடைய கனவு வீடு எப்படி இருக்குங்கிறத எழுதியோ எனக்கு டிசைன் பண்ணியோ எனக்கு கொடுங்க, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது இன்னொருத்தவங்க நீங்கள் ரொம்ப சிரிச்ச முகமாக இருக்கீங்க, சார் எப்பயுமே முறைச்சிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்ல, அப்புறம் நான் அவரும் என்ன மாதிரி சிரிச்சிட்டே இருந்தால் வேலை எப்படி நடக்கிறது, அதனால் அவர் அப்படி நான் இப்படி அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மேனேஜர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஸ்பான்சர்ஷிப் நீங்கள் பண்ணதுனால நம்ம சொன்ன மாதிரி நிறைய ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, என்கொயரிஸ்லாம் அதுக்கப்புறம் தான் ஆர்டராக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொன்ன உடனே இதை சார்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பிவிட்றாங்க. உடனே அதை விஜய் கிட்ட சொன்னோன்னா விஜய் அப்படியா வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே காவேரி கால் மேலே கால் போட்டு சேரில் உட்காந்து என்ன எதுக்கு எனக்கு இந்த பிஸ்னஸ் தெரியுமா அப்படி இப்படின்னு எவ்வளோ பேசுனீங்க பார்த்தீங்களா, எத்தனை ஆர்டர் என்கொயரி வருதான், எல்லாம் என்னால் தான், இப்போ பார்த்தீங்களா நான் கொடுத்த 5 லட்ச ரூபா வீண் போகல அப்படின்னு பேச உடனே ஓவராக பேசாதுங்கிற அறிவர். உடனே என்னென்ன உங்கள் 10 என்கொயரி வந்தால் 4 கன்வெர்ட் ஆகிடும் ஆர்டருங்கிறதான உங்களுடைய கணக்கு, அப்போ இத்தனை பேருக்கு என்கொயரி பண்ணியிருக்காங்கன்னா அப்போ கொஞ்சமாச்சும் கன்வெர்ட் ஆகும்ல, எல்லாம் என்னால் அப்படின்னு இவங்க திருப்பி பேச முதல்ல அட்வான்ஸ் வாங்கணும், அந்த காசை வச்சு பள்ளம் நோண்டி அப்புறம் வீடு கட்டி அப்புறம் ஃபுல் பணத்தை வாங்கணும், அப்போ தான் அது கன்வெர்ட் ஆகுது, அதுக்கு முன்னாடி ரொம்ப ஆடாத அப்படின்னு இவங்க சொல்லிகிட்டு இருக்காரு. சொல்லிகிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்க அப்படின்னா தாத்தா கால் பண்ணுறாரு விஜய்க்கு. ஸோ அதுக்கு முன்னாடி இவங்க கிளம்பிடுறாங்க, கிளம்பி வெளில போனாங்க. விஜய்க்கு கால் பண்ணிட்டு நான் ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு உடனே இவங்க திருன்னு முழிக்கிறாரு. ஐயோ அப்படின்ட்டு உடனே எங்கே காவேரி அப்படின்னா இங்கே தான் இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாரு. இருப்பான்னு நினைக்கிறியா? இல்லையா அப்படின்னு இருக்கா அப்படிங்கும்போது நான் சரி வரேன் உங்கள் 2 பேரும் தான் பார்க்க தான் வரேன் அப்படின்னு அவர் சொன்ன உடனே காவேரி கால் பண்ணி எங்கே இருக்கான்னா இங்கே தான் வெளில இருக்கேன் அப்படின்னா உள்ளே வா அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வேணாம், நீங்கள் திட்டுவீங்க, தயவு செஞ்சு வா அப்படின்னு கூப்பிட்றாரு. கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது ஓகே பாஸ் ஹாய் பாஸ்ன்னு உள்ளே வராங்க. நீங்கள் பெரிய பாஸ், உங்களை பாஸ்ன்னு தான் கூப்பிடணும் அப்படிங்கும்போது தாத்தா முன்னாடி இப்படி கூப்பிடாத அப்படிங்கிறாரு அவர். வீட்டிலலாம் நான் ஏன் இப்படி கூப்பிட போகிறேன் அப்படின்னா இல்லை ஆஃபீஸ்லேயும் அப்படி கூப்பிடாத, நான் ஆஃபீஸில் எங்கே தாத்தா இருக்காரு அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் வந்துட்டோடனே அவங்க நின்றுட்டு இருந்தேன் உட்காருமா அப்படின்னா இல்லை நீங்கள் வரீங்கன்னு சொன்ன உடனே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே தான் உட்காந்துருந்தான்னு சமாளிக்கிறாரு. உடனே ஆமாம் மரியாதை அப்படின்னா எப்படிமா வேலைலாம் போகுதுன்னா நல்லா போகுது, குழுன்னு ஏசி எல்லாரும் மரியாதையாக பார்க்குறாங்க, வேலையும் ஓரளவு கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிடா வேலை செய்கிறா அப்படின்னா அதெல்லாம் சூப்பராக வேலை செய்கிறா, எல்லாமே அவளுக்கு தெரியுது, நல்லா பண்ணுறா அப்படின்னு சமாளிச்சிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்போ நான் கிளம்பட்டுமா, அவங்களாம் சும்மா பாட்டு போக வந்தேன், ஒன்றா தான் எப்பயுமே இருக்கணும் வீட்லேயும் சரி இங்கேயும் சரி அப்படின்னு ஒரு நிற்கும் போதே இல்லை எல்லாம் ஓகே, ஆனால் கொஞ்சம் இருண்டு போகலாம், நம்ம இதாக சுற்றி பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு காவேரி சொல்ல தாத்தாக்கு ரெஸ்ட் எடுக்கிற டைம் அதெல்லாம் வேணாம்னு அனுப்பிவிட்டார் தள்ளாத குறையா. உடனே அவங்க போனதுக்கு பிறகு அப்பாடா அப்படிங்கும்போது சரி மீட்டிங் இருக்கு எனக்கு கிளம்புங்கிறாரு. மீட்டிங் தானே, எந்த மீட்டிங்காக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் கடைசியில் கையெழுத்து போடுறதுக்கு நான் வேணும் அப்படின்னு கிண்டலாக வேற இவங்களும் பேசிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சந்தோஷமாக இப்போ தான் இருக்காங்க, அதை கெடுத்து விடுற மாதிரி சம்பவங்கள் அடுத்து இவரே விஜயே பண்ணிக்க போகிறாரு. நிவின் கிட்ட உண்மையை சொல்ல போகிறாரு. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். கூடவே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நிவின் கிட்ட போய் குமரன் சந்தோஷத்தை சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கட்டி பிடிச்சி முத்தம்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ பார்த்தா ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஓனர் கால் பண்ணுறாரு. இங்கிலீஷில் பேசினோன்னா இவருக்கு ஒன்றும் புரியலன்ட்டார் குமரன். உடனே இவர்கிட்ட நிவின்கிட்ட கொடுக்க அதில் வேறு தெலுங்கு நினச்சிட்டார் இங்கிலீஷை. அப்புறம் நிவின் பேசிட்டு உன்னோட ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஓனரே உன்னை பார்க்குறதுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்குன்னு கேட்குறாரு. உங்கள் டிசைன்ஸ் பற்றி கேட்கணுமா, ஆர்டர் கொடுக்க போகிறாங்களோன்னு இன்னும் சந்தோஷமாயிட்டார். இந்த சந்தோஷத்தை கொடுன்னு ஓடி கங்கா கிட்ட சொல்லி கங்காவை கட்டி பிடிச்சி முத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. உட்காந்து முத்தம் கொடுக்கல தோலில் சாஞ்சிட்டு இருக்காரு. அப்போ பாட்டெல்லாம் போட்டுட்டு இருக்க சமயத்தில் இன்னொருத்தவங்க வராங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உட்காந்து இதான் உங்கள் கடையா, இப்படி தான் இருக்குமா, நீங்கள் தான் தச்சிங்களா அப்படின்னு கேட்டு உங்கள் டிசைன்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு, நான் ஒரு பொட்டிக்கு வச்சுருக்கேன், நான் உங்கள் டிசைன்ஸுக்கு எனக்கு கொடுங்க, நான் டிசைன்ஸ் கொடுக்குறேன், அதுக்கு தச்சு கொடுக்கணும், நீங்கள் கொடுத்தா என் பொட்டிக்கில் என்னோடதுன்னு சொல்லி விற்றுப்பேங்கிறாங்க. அப்போ எங்கள் பேர் வராது அப்படின்னா ஆமாம் நீங்கள் டெய்லர் தானே போயிருக்கீங்க, டெய்லராகவே இருங்க, நான் என் டிசைன்ஸ்லாம் கொடுக்குறேன், நல்ல ஆஃபர் உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்னா அதெல்லாம் வேணாம் எங்களுக்கு அப்படின்னா உடனே சொல்லாதீங்க, இல்லை எங்களுக்கு வேணாம் அப்படின்னு அனுப்பிவிட்டு இல்லை நான் அவன்கிட்ட கேட்காம சொல்லிட்டேன் எதுவும் உனக்கு வருத்தமா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்லை நம்மளோட டிசைனு நம்மளோட இது நம்ம தானே பண்ணணும், எதுக்கு இன்னொருத்தங்களுக்காக நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்கும்பொழுது பரவாயில்லையே உங்களுக்கு இவ்வளோ பொறுப்பு வந்துருச்சுன்னு சந்தோஷப்படுறாங்க கங்கா. உடனே இல்லை இதுக்கப்புறம் தான் நம்ம பெரிய வீடு வாங்கணும், நம்ம ஒரு பெரிய கார் வாங்கணும், இதெல்லாம் வளர்ந்துட்டு வரணும், நமக்கு டேலண்ட் இருக்குங்கிறது இப்போ தானே தெரிய வருது அப்படின்னு அவர் சொன்ன உடனே சந்தோஷமாயிட்டாங்க கங்கா. இந்த பக்கம் இவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அந்த பக்கம் அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் அடுத்தடுத்து பெரிய பெரிய வெடிகுண்டு அணுகுண்டெல்லாம் விழ போகுதுங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி சீரியலில் ஒரே சந்தோஷமான விஷயங்கள் தான்.